ப்ரொடெக்டிங் மார்னிங்ஸ் ஆஸ் ஆர் லைக் அன் ஆசெட். எப்படி நம்மளோட மார்னிங்ஸை வந்து ஒரு ஆசெட் மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணணும், ஏன் ப்ரொடெக்ட் பண்ணணுன்றத எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் ரீசெண்டாக ஒரு 1 மந்த்தாக அதான் பண்ணிட்டு வரேன். எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நமக்கு என்ன சொல்கிறது, ஒரு 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 நாளில் எனக்கு டைமே பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிற ஒருத்தருக்கு அடிஷ்னலாக டைம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எடுக்கலாம்னா அந்த மார்னிங் டைம்லேருந்து எடுக்கலாம். ஏன்னா அந்த மார்னிங் டைம் நீங்கள் ஒரு எக்ஸஸாக தூங்குறதை விட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா அந்த 2 ஹவர்ஸ் வில் ஹெல்ப் யூ டு டேக் த டே ஃபார்வர்ட். எப்படின்னா எனக்கு இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான். என்னென்னா நான் யூஸ்வலாக வந்து எந்திரிக்கிறது 9 மணி 10 மணி லைக் 8 மணி ஆஸ் மை விஷ் அப்படி போயிட்டு இருந்துச்சு. பாடி டயர்டை பொறுத்து போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த ஸ்ட்ரக்சர்டு பிளானை கொண்டு வந்தேன்ல, நான் இந்த ஸ்ட்ரக்சர்னு ஒரு விஷயம் பேசுகிறேன்ல, அந்த ஸ்ட்ரக்சர்டு பிளானை கொண்டு வந்ததுக்கப்புறம் 5னா 5, 5:30னா 5:30 அப்படின்ற விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போது வந்து என்னால் கரெக்டாக அந்த டைமுக்கு எந்திரிக்க முடியும். பிளான் ஒரு ½ அன் ஹவர் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு எல்லாம் ஆகிட்டு லெட்ஸ் கோ ஃபார் அ ஜாக் அல்ல ரன்னிங் அந்த அன்றைக்கி பிளான் பண்ண ரன்னை வந்து முடிச்சுட்டு வந்துடுவேன். வந்த உடனே ஐ ஃபீல் வெரி வெரி காம் அண்ட் பீஸ்ஃபுல். ஏன்னா எனக்கு அந்த டேவை வந்து என்னோடய பாடியை நான் வேக்கப் பண்ணி லைக் என்ன சொல்கிறது, ஒரு ஹார்ட் பார்ட் கொஞ்சம் ஹீட் பண்ணுற மாதிரி தான் இன்ஜினை ஹீட் பண்ணி முடிச்சு விட்டுறோம். ஹீட் பண்ணி முடிச்ச அப்புறம் ஐ எம் ரெடி ஃபார் த டே. டேவை வந்து ஜாலியாக கொண்டு போகிறேன் இப்போல்லாம். லைக் என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரெஸ் கிடையாது, பெருசாக எதை பற்றி யோசிக்கிறது கிடையாது, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்குது. ஒர்க்கும் வந்து ரொம்ப ஜாலியாக போகுது. அதான் உண்மை. ஏன்னா எனக்கு யூஸ்வலாகவே வந்து ஒர்க்கில் பெருசாக இது இருக்காது, என்ன சொல்கிறது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது அன்லெஸ் அன்டில் ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லாத வரைக்கும். அதனால் இப்போ வந்து ஐ ஃபீல் வெரி மச் எனர்ஜெட்டிக். பட் ஸ்டில் ஸோ மெனி பார்ட்ஸ் டு டெவலப். அதை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை நான் பண்ணுவேன். ஆனால் மற்றவங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் லைக் தே ஷுட் யூட்டிலைஸ் தர் மார்னிங் டைமிங். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னா அவங்களோட மார்னிங்ஸை வந்து அவங்க சேவ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கனாலே எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு தேவைப்படுற டைமிங்கும் கிடைக்கும். அவங்க தேவைப்படுற டைம் ஆஸ் வெல் அஸ் அவங்க நினைக்கிற விஷயத்தெல்லாம் வந்து அந்த கேப் பீரியடில் பண்ணி முடிக்கலாம். லைக் இது வந்து உங்களோட இது வந்து உங்களோட ஓவரால் டேவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, அந்த மார்னிங் வந்து ஒரு கிக் ஸ்டார்டர் மாதிரி, உங்களுக்கு அந்த டேவை வந்து ரன் பண்ணுறதுக்கு கிக் ஸ்டார்டர் மாதிரி, அந்த மாதிரி தான் எனக்கு யூஸ் ஆகுது. ஸோ அதுதான் உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு கிக் ஸ்டார்டர் இருந்தால் இட் வில் பி ஈஸி அண்ட் இட் வில் பி வாட் வி கேன் சே லைக் என்ஜாய்ஃபுல். அதை நீங்கள் பண்ணணும்னு நானும் நினைக்கிறேன். ஏன்னா நான் அதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இட் கிவ்ஸ் மீ குட் ரிசல்ட்ஸ். ஸோ லெட்ஸ் ஹோப் யூ ஆல்சோ டூ இட் த சேம் அண்ட் யூ ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் த சேம் திங். ஏன்னா நீங்கள் ஒரு மார்னிங் பர்சனாக இருந்தீங்கன்னா லெட்ஸ் கோ ஃபார் ரன்னிங், கம் டு கோடம்பாக்கம். ரொம்ப சிம்பிள். ஏன்னா அங்கே தான் நான் இருக்கேன். ரெகுலராக மோஸ்ட்லி அங்கே தான் ரன் போவேன். லெட்ஸ் சி தேர். ஸோ ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் யுவர் மார்னிங் ஸோ தட் த டே வில் பி குட். ஸோ தட்ஸ் இட். பி ஹாப்பி, பி ஸ்ட்ராங், பீஸ்.